சிம்மராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15ஆம் தேதி 2026 ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி உச்சம் பெறுவது விசேஷம். பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படும். குடும்பத்தில் தந்தையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்துட்டார் சார், எங்கள் அப்பா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இறந்துட்டார். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அப்பா நான் 1 வயசாக இருக்கும்போது 1.5 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு. அந்த சமயத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்போவோ உங்கள் அப்பா முதலீடு பண்ணின வச்சுருந்த பணம் இப்போ உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு இமோஷனல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். எங்கள் அப்பா கடைசி தான் இல்லாதப்போ கூட என்னை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மனசில் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். ஆனால் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அல்லது உங்கள் உடம்பில் ஏதாவது நரம்பு சம்பந்தமான சங்கடங்கள் இருந்ததுன்னா அது சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை, வீடு மனை வாங்குதல், வண்டி வாகனம் சேர்க்கை, நகைகள் வாங்குவதெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் இப்போ சாதாரணமாக வாங்குவீங்க. என்னமோ பணம் அப்படியே உங்கள்கிட்ட வீட்டில் ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. எப்போவோ வாங்கி போட்டிருப்பீங்க, ஊருக்கு வெளியில் வாங்கி போட்ட நிலம் இப்பொழுது அது அதிகமான லாபத்தை தந்து உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சுக்கிரன் அடுத்த செவ்வாய் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திலேருந்து 4ஆம் வீட்டு அதிபதி முக்கியமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இரத்தம் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, மஜ்ஜை சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வியாதி, கடன், தொழில் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இடம் கிரகம் இந்த செவ்வாய். அதே சமயம் பார்த்திங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் எதிரிகளுடைய பலத்தை தெரிந்து கொண்டு அவங்களுடைய வீக்னஸில் நீங்கள் விளையாடுவீங்க. அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியையும் மாற்றத்தையும் தருவது மட்டுமல்லாமல் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்க அந்த எப்படி கோல் எடுத்தால் கொம்பு அடங்குவாங்களோ அந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தால் அவங்க எதிரி அடங்குவாங்களோ அந்த விஷயத்தை எடுத்து அவங்கள அடக்கி ஆள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதுநாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு எதிரிகளுடைய பவர் ஜாஸ்தியாகும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை சமாளிக்கும் விதமான குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். ஏன்னா குரு உங்களுக்கு எப்படியும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கார். உடன்பிறப்புகள் விஷயத்தில் பெரிய மரியாதையை பெற்றுத்தந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த எதிரிகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உடன்பிறப்புகளும் குழந்தைகளும் உங்களுக்கு ஆதாயத்தை தருகிறார்கள். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி சொத்து, அதாவது உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஏதோ சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, குறிப்பாக உங்கள் அம்மா அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை, உங்கள் முன்னோர்கள் சொத்திலிருந்து கூட பங்கு கொடுக்கல அப்படின்னா இப்போ அந்த சொத்துலேருந்து கூட பிறந்தவங்க அந்த பங்கை உங்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடு செய்யக்கூடிய விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில், இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் சிம்மராசிக்கு இருந்த குழப்பங்களும் தடுமாற்றங்களும் விலகிறதுனால மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டத்தில் நீங்கள் பயணிக்கிறீங்க. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே வளர்ச்சியை தரக்கூடிய ஆரம்பமாக அமைந்திடும். இந்த செவ்வாய் ஆக்ரோஷத்தன்மை உடையவர். ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகளில் அவனுக்கு ஆக்ரோஷத்தன்மை இருக்கா? சில பேர் பார்த்திங்கன்னா ஆம்பளையாட்டம் நல்லா கத்தி பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட ஆக்ரோஷத்தன்மை இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, ஆனால் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான். செவ்வாயை பொறுத்து தான் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது.
செவ்வாய் ஒழுங்காக இல்லை, செவ்வாய் 3ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்துலையோ இருந்தால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கவே கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கணக்கு இருக்குது. உலக அளவில் அரசாங்க ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஒரு நாட்டில் அன்ரெஸ்ட், அதாவது அமைதியின்மை ஏற்படுறதுனா அதுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான். ஸோ அந்த அப்பேற்பட்ட செவ்வாய் உச்ச பலத்தை அடைகிறார். இத்தனை நாளாக தனுசு ராசியில் இருந்த வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார். சனி பார்வை செவ்வாய்க்கு இருந்ததுன்னா சற்று மனஸ்தாபங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், செவ்வாய் குருவோட வீட்டில் இருக்கார், அதே சமயம் சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ கண்ட்ரோலிங் பவர் குரு கிட்ட போயிடுது. அதனால தான் உலக அளவில் பாரதமும் ஒரு குரு ஸ்தானத்தில் வளரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் கேஸு, அடிதடி சண்டை, வாக்குவாதம், அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல மனஸ்தாபம் ஏற்பட்டு கோபத்தில் ஒரு இமோஷ்னல் இம்பல்ஸில் நான் பேப்பர் போட்டுட்டேன்னு வெளியில் வரவங்கள்லாம் இந்த செவ்வாய் பாதிப்பில் இருக்கிறதுனால தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு வெளியூரில் இருக்கிறவங்கலாம், இன்னொன்று சென்னையில் இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே 80 நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் டைம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டும், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.